ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க 2 ப்ரீசெட்டுமே இதில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கரெக்டாக நான் கொடுத்துருக்க அந்த பீட் மார்க் அப்படின்ற அந்த ப்ரீசெட் இருக்கு பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக எப்பயுமே நானே என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி வெறும் பீட் மார்க்கும் அந்த சாங்கை மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த பீட் மார்க்கில் அதுலேயும் இந்த ஃபஸ்ட்டு இருக்க பீட் மார்க் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட சின்ன வயசு ஃபோட்டோ அதாவது சைல்டுஹுட் ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கடுத்து இந்த மீத இருக்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீட் மார்க் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ கரண்ட்டில் இருக்க ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதில் நீங்கள் இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு இந்த பீட் மார்க் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா பீட் மார்க்குமே ஃபஸ்ட்டு இமேஜ் எல்லாமே கரெக்டாக வந்து இந்த மாதிரி வரிசையாக வந்து அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக வந்து வச்சாச்சு. ஸோ இந்த அளவுக்கு வச்சதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு நாம இந்த சைடு இந்த சின்ன சின்ன பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் இமேஜுக்கெல்லாம் அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இந்த ஃபஸ்ட்டு நம்ம சின்ன வயசு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்க பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் இப்போ ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் டச் பண்ணிட்டு இதை வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இதில் இந்த 2வது இருக்க அந்த டூப்ளிகேட் லேயர் அப்படின்ற கொடுத்தாலே போது ஈஸியாக வந்து டூப்ளிகேட் ஆயிடும். ஸோ டூப்ளிகேட் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த மேலாப்பில் பதிலாக அந்த லேயரை டச் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணிட்டு இதில் 4வது பார்த்தீங்கன்னா ஃபிட் கம்போசர் ஏரியா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்துட்டு ஸோ இப்போ சைடில் அந்த கார்னர் எட்ஜஸ் இருக்குது பதில் அதில் ஏதாவது ஒன்றை பிடிச்சி இழுத்து ஸோ அதோட சைஸ் இந்த மாதிரி சென்டரில் வர அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணதுக்கப்புறம் இதுக்கடுத்து இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் இருக்கு. இப்போ நம்ம அந்த சென்டரில் வச்சது போக பேக்ரவுண்ட் லேயர், ஸோ அந்த லேயரை டச் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து நம்ம எஃபெக்ட் வந்து நம்மளாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கீழே இருக்க எஃபெக்ட் அப்படின்றத போயிட்டு இந்த இடத்துல இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்றத போங்க, போயிட்டு இந்த மேலே இருக்க சர்ச் பார் இருக்குது பதிலாக அதில் போய் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் இந்த மாதிரி வெஜ்னட்டி அப்படின்னு இந்த எஃபெக்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதில் நீங்கள் சேஞ்செலாம் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் இந்த லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு இந்த மாதிரி வெஜ்னட்டி வந்து ஆட் ஆயிடும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி எஃபெக்ட்டில் போயிட்டு ஸோ அதே மாதிரி ஆட் எஃபெக்ட்லையும் போங்க. போனதுக்கப்புறம் இந்த மேலே இருக்க சர்ச் பாரில் மறுபடியும் இந்த மாதிரி கேசியன் பிளர் அப்படின்ற எஃபெக்டை ஜஸ்ட் இந்த இடத்துல ஆட் பண்ணால் மட்டுமே போதும். இதில் நீங்கள் சேஞ்சஸ்லாம் பண்ண தேவையில்லை. ஸோ இதுக்கடுத்து மறுபடியும் இந்த கீழே இருக்க ஆட் ஃபோட்டோ அப்படின்ற டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இந்த மாதிரி இந்த எக்ஸ்போசர் அண்ட் காமான்ற எஃபெக்ட் பற்றில ஜஸ்ட் அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து என்ன பண்ணால் இந்த 2வது இருக்க அந்த காமா இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து மைனஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மைனஸ் பண்ணாலே போதும், அதோட எஃபெக்ட் வந்து நமக்கு கம்மியாக வந்து நல்லாவே தெரியும். ஸோ இந்த அளவுக்கு கரெக்டாக வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கம்மி பண்ணதுக்கப்புறம் இப்போ பேக்ரவுண்டை ஃபஸ்ட் நம்ம பிளாக்காக மாற்றிக்கலாம். ஸோ அந்த மேலே செட்டிங்ஸை டச் பண்ணிட்டு இந்த பேக்ரவுண்ட் கலரை வந்து இந்த மாதிரி பிளாக்காக மாற்றினாலே போதும், நமக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து வந்துடும். ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இதில் நான் கொடுத்துருக்க எஃபெக்ட்டில் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நான் கொடுத்துருக்க அந்த சேகஃபைட் ப்ரீசர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேயர் ஒன்று கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த லேயரை நம்ம வெறும் எஃபெக்ட்டை மட்டும் காப்பி பண்ணாமல் அந்த லேயரோட தான் காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த இமேஜை டச் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணால் இதில் 4வது இருக்க அந்த காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டே ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக இப்போ நம்ம டூப்ளிகேட் பண்ணி அந்த சென்டரில் ஆட் பண்ணி வச்சுக்க பார்த்தீங்கன்னா அதில் மட்டும் தான் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த மேலாப்பில் இருக்க அந்த இமேஜை டச் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் இருக்க அந்த பேஸ்ட் ஸ்டைலில் இந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணி ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இல்லை லாஸ்ட் இருக்க ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எஃபெக்ட் வந்து இந்த இடத்துல ஆட் ஆயிருக்கும். ஸோ இதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிருக்காது. ஸோ இப்போ இந்த அளவுக்கு வச்சதுக்கப்புறம் இதோட சைஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும், இந்த சைடை பிடிச்சி எட்ஜஸை பிடிச்சி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் நம்ம கரெக்டாக எஃபெக்ட்லாம் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து இனி மீதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக இமேஜஸ் இருக்கா. ஸோ இதுக்கெல்லாம் அடுத்த எஃபெக்ட்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு அதே எஃபெக்ட்டே மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்க எஃபெக்ட் போக மீத நமக்கு இந்த மாதிரி 2 எஃபெக்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த 2 எஃபெக்ட்டில் இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து இருக்க எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டே மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் அந்த ஃபஸ்ட்டு இருக்க லேயர் முடிஞ்சு அந்த ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, அந்த சின்ன இமேஜ் ஃபஸ்ட்டு இமேஜ். ஸோ அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃபஸ்ட்டு இமேஜில் மட்டும் இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மட்டும் ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இமேஜில் மறுபடியும் இதே எஃபெக்ட்டை கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயும் கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதே மாதிரி மறுபடியும் ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இமேஜ். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வரை மூவ் பண்ணி கரெக்டாக ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இமேஜில் அந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிட்டே போங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு போனாலே போதும், ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவில் இருக்க பாதி இமேஜுக்கு இந்த ஒரு எஃபெக்ட்லேயே கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு நான் எல்லாமே தெளிவாக புரியறதுக்காக தான் லைவாகவே எல்லாமே பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வீடியோட லாஸ்ட் வரை இருக்க அந்த ஆல்மோஸ்ட் பாதி இமேஜுக்கு இந்த மொதல் எஃபெக்ட்டை ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து மீதம் அந்த நடுவில் இருக்க ஒரு சில இமேஜ் மட்டும் நம்ம அடுத்த இருக்க எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு அதே எஃபெக்ட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் இன்னும் நமக்கு மீதம் இருக்கிறது என்ன இந்த லாஸ்ட்டுக்கு பதிலாக இந்த ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான். ஸோ இந்த ஒரே ஒரு எஃபெக்ட்டையும் வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு ஸோ அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம்
இதில் இனி மீத இருக்க எல்லா இமேஜும், அதாவது இப்போ 3வது இமேஜ் இருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட் அந்த ஃபஸ்ட்டு இருக்க அந்த டெம்ப்ளேட் முடிஞ்சிருச்சுப்பா. முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து இந்த 3வது இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து கரெக்டாக வந்து இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த 3வது இமேஜில் கரெக்டாக வந்து இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து அப்படியே ஒரு இமேஜ் விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க இமேஜ். ஸோ இதே மாதிரி வீட்டோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி நம்ம இன்னும் எந்தெந்த இமேஜஸ்க்கெலாம் எஃபெக்ட்டை ஆட் பண்ணாமல் இருக்கமோ அந்த எல்லா இமேஜுக்குமே என்ன பண்ணால் இந்த ஒரே எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வரிசையாக மூவ் பண்ணி ஈஸியான ஸ்டெப்பில் இந்த மாதிரி எஃபெக்ட்டை நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லா இமேஜுக்கும் எல்லா எஃபெக்ட்டும் ஈஸியாக வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.